Hi friends, welcome to Sudha's Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோதுமை வர்க்கி. கோதுமை மாவை பயன்படுத்தி நம்ம அடுக்கடுக்கா வர்க்கி செஞ்சிருக்கோம். லேயரா ரொம்ப அழகா சூப்பரா வந்திருக்கு. நம்மளோட வர்க்கி எப்படி இருக்குன்னு கிட்ட பார்க்கலாமா? பாத்தீங்களா அழகா சூப்பரா வந்திருக்குல. இது உடைச்சாலும் நல்லா அப்படி நுறுங்கும். இந்த அருமையான வர்க்கியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வர்க்கி செய்யறதுக்கு முதல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்மளோட வர்க்கி நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக நான் ஒரு 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் ஒரு 1/4 கப்பு, ஓமம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட வர்க்கி நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிளகுப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி, இந்த கஸ்தூரி மேத்தியும் நல்லா நம்ம இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுருவோம். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம ஓமெல்லாம் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு நல்லா பசி உணர்வுலாம் தூண்டும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு இது. நல்லா கலந்துட்டோம். நம்ம இப்போது எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக அதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ரவாலாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா அப்போ தான் அந்த ரவை எல்லாம் நல்லா ஊறின பிறகு நம்ம வர்க்கி பொரிக்கும் போது கூட நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா நீட்டாக செஞ்சு வச்சுட்டு ஒரே மாதிரி அளவுள்ள உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். சும்மா தோராயமாக இப்படி எடுத்தாலே நம்ம கரெக்டாக வரும். நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதை நம்ம 4 பூரியை வச்சும் செய்யலாம், 5 செய்யலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூரிகள் அதிகமாக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லேயராக வரும். இன்றைக்கி நான் ஒரு 10 பீஸ் எடுக்க போகிறேன். முதல்ல நம்ம வழக்கம் போல் எப்பயும் மாதிரி இப்படி பூரிக்கு தேய்ச்சிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதில் மாவெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம எண்ணெயெல்லாம் நிறைய சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால நல்லாவே நமக்கு அழகாக வந்துடும். இதே மாதிரி இந்த மாதிரி மெலிசாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி அளவாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்படியெல்லாம் செஞ்சதெல்லாம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போது ஒரே மாதிரி அளவுள்ள பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ 5 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு 4 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா கூட தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மைதா எண்ணெயும் சேர்த்து எதுக்கு இப்படி செய்கிறோம்னா நம்ம ஒவ்வொரு லேயராக நம்ம அடுக்கி வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை செய்கிறது. நம்ம எப்படி சப்பாத்தி மாரி தேய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, இது மேலே நம்ம இந்த மைதா எண்ணெய் கலவையை நல்லா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக இப்படி தேய்ச்சி வச்சிடணும். அப்போது தான் நம்மளுடைய வர்க்கி வந்து நல்லா லேயராக அழகாக வரும் பார்க்குறதுக்கு. அடுத்து தேய்ச்சி வச்சதை இது மேலே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது 3வது லேயர், அடுத்தது 4வது லேயர், அடுத்தது 5வது லேயர். இப்போ 5வது லேயரையும் சேர்த்துட்டு மேலே நம்ம இதை நல்லா தடவி விட்டுருவோம். மேலே இந்த மைதா கலவையை நல்லா நம்ம தடவி விட்டுறலாம். இப்போ நான் இதில் 5 லேயர் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி வச்சு
இப்போ நீட்டாக உருட்ட வராது, கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த 5 வரைக்கும் சேர்த்து நம்ம இப்படி ஒரே பக்கமாக மாற்றி மாற்றி உருட்டக்கூடாது. ஒரே பக்கமாக உருட்டினா தான் லேயர் கரெக்டாக வரும். மெல்ல 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 அழுத்தி கொஞ்சம் பெருசாக நீட்டாக அப்படி செஞ்சுக்கணும். இப்போ நம்ம செஞ்சது இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ இந்தளவுக்கு கிட்டத்தட்ட நீட்டியிருக்கும். இப்போ கட் பண்ணுறது தயாராகிடலாம். இந்த கார்னரில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருவோம். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது ஷேப்பு. இப்படி கட் பண்ணால் தான் நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த கார்னரில் கொஞ்சம் வந்து எடுத்துருவோம். இப்போ நம்ம லேயர் பூரி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி வருது. இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா அப்படியே சாஞ்சி வந்துடும். சாஞ்சி வந்தோடனே இந்த மாதிரி உருட்டியாச்சு. அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ரவுண்டாக செஞ்சதை இப்போ இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ இவ்வளோ மொத்தமாக போட்டால் நமக்கு பொரிக்க முடியாதுல்ல, அதனால் இந்த லேஸாக ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப ரொம்ப லேஸாக ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்றோட ரொம்ப இதாக ஒட்டிக்கும். அவ்வளோதான், போதும். இந்த ஷேப்புக்கு நம்ம பாருங்க, நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போதே லேயராக வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருவோம். எல்லா வறுக்கிகளையும் தயாராக நான் எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. பார்க்கும்போதே லேயராக அழகாக இருக்குல்ல. அடுத்தது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சு இந்த வறுக்கிகளை ஒன்றா சேர்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை நம்ம பொரிச்செடுக்கணும். இறக்கி திருப்பி போட்டுக்கலாம். பொரிக்கும் போதே அந்த ஓம வாசனையும் அந்த கஸ்தூரி மெத்தியோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம போட்ட வறுக்கிகளை ஒன்று எடுத்துக்கலாம். இப்படி லேயராக வந்துட்டு பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் சிப்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓமம் சேர்த்த இந்த மாதிரி அடுக்கு பூரி, அதாவது இந்த மாதிரி அடுக்கு வறுக்கிகள் இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்படி வந்துருக்கு பார்த்திங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த கோதுமை வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.